என்ன சமையலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். பாருங்களேன், மேலெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வெந்து உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. வாழைப்பூ சாப்பிட ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தை கூட இந்த வாழைப்பூ வடையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமானது கூட. ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை உள்ள இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு பொடியாக கட் பண்ணி கருத்து போகாமல் இருக்க மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவை கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் போல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூவை ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. ஒரே 1 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே இந்த வாழைப்பூவை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இந்த வாழைப்பூ ரொம்ப துவர்ப்பு தன்மையுடையது. நீங்கள் அப்படியே இது மாதிரி தண்ணியில் போடாமல் சேர்த்து வடை செஞ்சிங்கன்னா வடை ரொம்ப துவர்ப்பாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் வாழைப்பூ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு வாழைப்பூவை எடுத்து வச்சிடலாம். 200 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த பருப்பை அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பை அரைச்சி வடையில் சேர்த்துக்கல நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக 4 பச்சை மிளகாய். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னு நினச்சிங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. மாவை அரைச்சி பார்த்துட்டு அப்புறமா நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு வாழைப்பூவெல்லாம் சேர்த்து நம்ம கலந்துடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணியே இல்லை வாழைப்பூவில் ரொம்ப தண்ணியோட நீங்கள் இந்த வடை மாவில் சேர்த்து நீங்கள் வடை போடையில் வடை நிறையா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. வாழைப்பூ ஃபுல்லாக சேர்த்துட்டு 200 கிராம் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு வெங்காயம், வாழைப்பூ, கொத்தமல்லி எல்லாம் நல்லா பருப்போட கலக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ தான் எடுத்தேன். எல்லா பூவையும் இந்த 200 கிராம் கடலைப்பருப்பு மாவோட சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த வடையை செஞ்சு எடுக்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நம்ம வாழைப்பூ சேர்த்ததே தெரியல இந்த வடையில். அப்படியே பருப்பு வடை சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. வாழைப்பூவோட துவர்ப்போ எதுவுமே தெரியல. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி எல்லா மாவையும் நம்மளுக்கு எப்படி சைஸுக்கு தேவையோ அது மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்படி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா நமக்கு எல்லா வடையும் ஒரே சைஸில் வரும். வடையை எடுத்து தட்டி போடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறக்காக இதே வடை மாவை கொஞ்சமாக உருட்டி போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மாவு நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு. இப்போ அடுப்பை மீடியமான தீயில வச்சுட்டு நம்ம வடையை தட்டி போட்டு எடுக்கலாம். நாம் உருட்டி வச்சுருக்க மாவை கையை ஈரப்படுத்திட்டு கரெக்டாக இது மாதிரி தட்டிக்குங்க. ஓரங்களை நல்லா தட்டி உள்ளே தட்டி விட்டுருங்க, இல்லைன்னா உடைய ஆரம்பிச்சிரும் வடை. இது மாதிரி ஒவ்வொரு வடையாக தட்டி ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுட்டு வடையை போட்டு எடுக்க ஆரம்பிங்க. மழை பெஞ்சிட்ருக்கு இந்த சாயங்கால வேளையில் இந்த வாழைப்பூ வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூடாக சாப்பிட ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும், செஞ்சு பாருங்கள். நான் இந்த எண்ணெய்க்கு ஒரு 5 வடை போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் எல்லா வடையும் தட்டி போட்டுட்டேன். இப்போ 1 நிமிஷம் இந்த வடையை அப்படியே விட்டுறலாம். இந்த வடை நல்லா ஒரு சைடு நல்ல கலர் மாதிரி வெந்து வந்த உடனே அடுத்த சைடு திருப்பி போடலாம். நீங்கள் வடையை போட்டுட்டு உடனே திருப்பி விட்டீங்கன்னா நம்ம நிறைய வாழைப்பூ வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த வடை உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் பொறுமையாக ஒரு சைடு வேக விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க. இன்னொரு சைடு வெந்து நம்மளோட வாழைப்பூ வடை அருமையாக ரெடி ஆயிரும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம போட்ட வடை ஒரு சைடில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வடையெல்லாம் திருப்பி போட்டிருக்கேன்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளோட வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு இந்த வாழைப்பூ வடை ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் வெறுமனே சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேலே மொறுமொறுன்ட்டு இருக்குது, உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த வடையில் நீங்கள் வாழைப்பூ கலந்துருக்கேன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் சாப்பிட்றவங்களுக்கு. வாழைப்பூ கலந்ததே தெரியாத டேஸ்ட்டில் அப்படியே பருப்பு வடை டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த வாழைப்பூ வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.